வெல்கம் பேக் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து டே 7. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு சண்டேனால நான் வந்து சர்ச் போவேன். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். ஸோ தி டே ஹஸ் ஸ்டார்டட் வெரி ஏர்லி ஃபார் மீ. ஸோ என்னோடய டே வந்து நான் பிளாக் காஃபியில் ஸ்டார்ட் பண்ணுறேன். செம்மையாக இருக்குது. ஸோ எப்படி இந்த டே எப்படி இருக்குன்ட்டு வில் சி விலாக் ஃபுல்லாக பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து சர்ச் போயிட்டு வரோம். ஸோ வரனால வீட்டில் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு வெளியில் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி சிப்போட்லே சூஸ் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து பெட்டர் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்றனால. ஸோ லெட்ஸ் see இன்றைக்கி வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. எனக்கு வெயிட் எவ்வளோ நான் கெயின் பண்ண போகிறேன் ஒன்றும் தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே தான் வந்திருக்கிறோம் சிப்போட்லேக்கு. ஸோ இதில் வந்து நான் வந்து எனக்கு சாலட் தான் ஆர்டர் பண்ணுறேன். பட் அந்த சாலட்டில் என்னென்ன இருக்குதுன்னு தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. இன்றைக்கி வந்து டே 7. நான் வந்து சர்ச் போயிட்டு வந்துட்டு சிப்போட்லேயில் வெளியில் வாங்கிட்டோம். ஸோ அதனால் வந்து ரொம்ப பார்த்து எதுவும் ரொம்ப கார்ப் இல்லாமல் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சாலடு வித் சிக்கன் இருக்கிற மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மோஸ்ட்லி சாலடு, சீஸு, அப்புறம் சிக்கன் இருக்கிற மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி சிக்கன் இருக்குது. சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன், என்னை வெயிட் ஏறிச்சா இறங்கிச்சா என்னன்றது தெரியல எனக்கு. ஸோ சீரியஸ்லி ஐ திங்க் ஐ மைட் கெயின் வெயிட். பட் ஸ்டில் 14 days இருக்கிறனால வில் see how it works. சரியா? ஸோ இதோட வந்து இது வந்து நான் கடையில் வாங்கினது சிப்போட்லேயில். இது தவிர வந்து நான் வீட்டில் வந்து நான் ரெடி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராபெரிஸ், ப்ளூபெரிஸ் போட்டு உள்ளே வந்து இது இருக்குது, கிரீக் யோகர்ட் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு டெசர்ட் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் இந்த மீலையும் சாப்பிட்டுட்டு 2 hours கழித்து எனக்கு குளுக்கோஸ் லெவல் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து நான் பார்க்கும்போது பிஃபோர் ஐ ஹேட் மை ஃபுட் வந்து 98 இருக்குது குளுக்கோஸ் லெவல். ஸோ எவ்வளோ ஏறுது, எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்றதை வில் see. பார்த்திங்கன்னா நான் சாப்பிட முடிச்சிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 hour ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயே வந்து ஐ கேன் see ஆல்மோஸ்ட் 30 mg ஸ்பைக் இருக்குது குளுக்கோஸில். ஸோ ப்ராபப்ளி அதில் இருக்கிற வெஜ்ஜீஸ் வந்து நாட் குட் ஆப்ஷன் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப வேறு வழியே இல்லை, வெளியில் தான் சாப்பிட்டாகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் இட். மற்றபடி வந்து ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் தட். வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கும்போது பெட்டர் டு அவாய்ட் தட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நேத்திக்கு வந்து நான் அந்த இந்தியன் லைக் மதுரை ஸ்டைலில் சிக்கன் சாப்பிட்டேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த சிக்கனுக்கு வந்து குளுக்கோஸ் லெவல் அதில் பார்க்கும்போது வந்து ஒன்றும் பெரிய இதுவே இல்லை, சேஞ்சஸே இல்லை. pretty much எனக்கு அந்த 100 மேக்ஸிமம் 105 அது வரைக்கும் தான் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து சாப்பிட்ற சிக்கன் கறியில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்ற ரைஸில் தான் இருக்குது. நம்ம ஆட்களுக்கு வந்து அப்படியே ரைஸ் போட்டு சாம்பார், ரசம் எல்லாம் வச்சு அப்படி வெரைட்டியாக சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் அது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் குட் ஃபார் ஹெல்த்து. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோடய ஸ்டடி வச்சுட்டு இப்படியே நீங்களும் வந்து உங்களுக்கும் இதே மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு பாடிக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணும் ஒரு பாடியுமே. ஸோ நான் வந்து டிஸ்க்ளைமர் மாதிரி என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இது வந்து என்னோடய ஸ்டடி, என்னோடய பாடியில் உள்ள சேஞ்சஸை நான் ஸ்டடி பண்ணி போடுறேன். பட் டெஃபினட்டாக வந்து ஐ கேன் வவுச், நீங்கள் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் மாற்றும் போது இட் வில் கிரியேட் அ பிக் இம்பேக்ட் இன் யுவர் லைஃப். ஸோ வந்து நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைல் மாற்றுங்க. அதாவது வந்து கண்டிப்பாக வந்து மார்னிங் எழுந்த உடனே சாப்பிட்றணும், லஞ்சு சாப்பிட்றணும், டின்னர் சாப்பிட்றணும் அப்படின்ற அந்த தாட்டை விட்டுருங்க.
உங்களுக்கு ஆக்சுவலாக எப்போ பசிக்குது உங்கள் பாடியே சொல்லும், சிக்னல் பண்ணும், எனக்கு வந்து இப்போ பசிக்குது சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சிக்னலுக்கு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி உங்களுக்கு எப்போ ரியலி யூ ஃபீல் ஹங்க்ரி அந்த டைம் சாப்பிடுங்க. நிறைய நேரம் என்ன ஆயிரும்னா, நானே என்னோடய இதில் நான் ட்ரையல் அண்ட் எரரில் பார்த்துருக்கேன். என்னென்னா நிறைய நேரம் வந்து நம்மளுக்கு வந்து பசிக்கும் தாகத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ சில நேரம் பசிக்கிற மாதிரி இருக்கும், நம்ம வந்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கு பிறகு பார்த்தா அது வந்து பசியாகவே இருந்திருக்காது ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்து நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, டேக் மோர் வாட்டர், மோர் ஃப்ரீக்வெண்ட்லி டேக் வாட்டர். அப்புறம் வந்து டோட்டலி கட் டவுன் ஆல் யுவர் ஸ்நாக்கிங். ஸோ நான் அதுதான் மெயினாக பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்நாக்கிங் இப்போ கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்நாக்கிங்கை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணுன்னா நீங்கள் வந்து கார்ப்ஸை வந்து நீங்கள் எவ்வளோ லோ பண்ணுறீங்களோ அப்போ தான் அது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம கார்ப் இன்டேக் இருக்க என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்பிட்ணுன்னா அந்த கிரேவிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கிரேவிங்கை வந்து சப்ரெஸ் பண்ணுறது எனக்கு நான் என்னோடய பாடியில் நான் பார்த்த வரைக்கும், நான் எப்போல்லாம் வந்து கார்ப் கம்மியாக நான் வந்து லோ கார்பில் நான் மீல் எடுக்கும்போது ஐ ஃபீல் ஸோ சேஷியேட்டட். எனக்கு வந்து பசி எடுக்கவே இல்லை. ஸோ வந்து எப்போவுமே ஒரு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இன்னொன்று வந்து ஏதாவது சாப்பிடணுன்ற அந்த கிரேவிங் வந்து எனக்கு இல்லை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ ஒரு 2 டேஸ்க்கு நீங்கள் கார்ப் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வந்து ஹாவ் லைக் ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் மிக்ஸ்டாக வந்து ஒரு டயட் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன டயட் பிடிக்குதோ அந்த டயட் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆட்டோமேட்டிக்காக நீங்களே நினைப்பீங்க, ஓ எப்படி நம்மளுக்கு வந்து இவ்வளோ நேரம் வந்து சாப்பிடாமல் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் நார்மலாக வந்து கஷ்டம் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, யூ கேன் கிராஜுவலி இன்க்ரீஸ் த டைம். நான் வந்து இது ரொம்ப நாளாக பண்ணியிருக்கேன், முன்னாடியே பண்ணனால ஐ எம் ஏபிள் டு சேஞ்ச் மை இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டைம் 18லேருந்து டக்குன்னு 20லேருந்து 23, 24 ஹவர்ஸ்லாம் என்னால் ஏன் பண்ண முடியுது அப்படின்னா, முன்னாடியே நான் வந்து என் பாடியை இதுக்கு வந்து யூஸ்ட் ஆக்கியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூ கேன் ஸ்டார்ட் வித் 16 ஹவர்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஈட்டிங் பிட்வீன் 8 ஹவர்ஸ் வருதா ரிமைனிங். ஆமாம், 16 to 8 அப்படி எடுத்துக்கலாம். அந்த 8 ஹவர்ஸில் டிவைடட் இன்டூ லைக் 3 சாலிட் மீல் இல்லைனா 2 சாலிட் மீல் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஸோ அதுவும் ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ்க்கு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டிக் டு 18 ஹவர்ஸ் அண்ட் தென் வந்து 6 ஹவர்ஸ் ஈட்டிங் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்கள் பாடியில் வந்து வெயிட் ரிடக்ஷன்லேருந்து நீங்கள் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரி யூ வில் ஃபீல். இன்னொன்று வந்து டோன்ட் ஈட் ஆஃப்டர் 6:30 ஈவினிங், மேக்ஸிமம் 7 PM மேலே எதுவுமே சாப்பிடாதீங்க. உங்களுக்கு 7 PM மேலே எவ்வளோ பசித்தாலும் ட்ரை டு ட்ரிங்க் வாட்டர். அப்படி இல்லைன்னா ஒரு க்ரீன் டீ வந்து ஐ திங்க் தூக்கத்தை ஒன்றும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஸோ காஃபி அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா காஃபி குடிச்சிங்கன்னா தூங்க முடியாது. மேக்ஸிமம் யூ கேன் ஹாவ் வாட்டர். ஸோ நான் அப்படி தான் பண்ணுறேன். ஐ ட்ரை டு ஸ்டிக் டு ஹேவிங் மை டின்னர் ஃபைனல் மீல் வந்து பிஃபோர் 7. ஐ ட்ரை டு டூ தட். ஸோ அது டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் வந்து நான் என்னோடய லைஃப் ஸ்டைல்லேருந்து நான் கற்றுக்கிட்ட கொஞ்சம் டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.